ஒரு டிப்பிக்கல் திராவிடியன் ஃபேஸ், நல்ல கருகருன்னு உயரமா ஸ்மார்ட்டா படிச்சு ஐபிஎஸ் ஆகி தனியா முன்னேறி வந்த ஒரு முகத்தை முன்னாடி நிறுத்தும் போது எதிர எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. கண்கூடா பார்த்தோம். அவ்வளவு பெரிய அடிச்சு, ஆமா நான் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னாரு. யாரா பேச முடியுமா? நான் சொந்தமா படிச்சு உழைச்சு முன்னேறினவன். எனக்கு ஒன்றும் பிச்சை போடலன்னு அது வந்து ஒவ்வொரு முறையும் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்த்த போது எல்லா பிம்பங்களையும் உடைச்சார். அப்ப இதை கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இதே பாஜக அகில இந்திய தலைமை. வெஸ்ட் பெங்கால்ல நடக்க சாத்தியமே இல்லைங்கிறதுல உடனே 207 எம்எல்ஏ. கேரளால இந்த ஒரு எம்பி வந்தாச்சு, 2 மேயர் வந்தாச்சு, 3 எம்எல்ஏ வந்தாச்சு. அப்ப எல்லா இடத்துலயுமே சாத்தியப்படும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்றது நான் நம்பல. பிரச்சனை என்ன? ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபேமிலிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள 1008 டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் அதிமுக முந்தின ஸ்டேஜ் சொல்றேன். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதிமுகவில் அதிருப்தி குரலாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு குரலாக மாறுவார்கள். இந்த வார்த்தை எக்ஸாக்டா யூஸ் பண்ணிருக்கேன். அதேதான் இப்ப ஒரு தோல்வி வந்தால் அப்படி ஆகும்னு நீங்க சொல்றீங்க. எக்ஸாக்டா தோல்வி 66 சீட்டுக்கு கீழே போனாங்க. 66 சீட்டுக்குள்ள போனா அதிமுக உடையும்னு சொல்லியிருக்கேன்.